ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் எம்எஃப் தமீம் என் பேர். புஸ்தி பொதுச்செயலாளர் தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் அவர்களை நேற்று பிறந்தநாள் என்ற இதை வச்சு இன்றைக்கி சந்தித்து அவர் வாழ்த்து சொல்லிவிட்டு, நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு இருந்தோம், கூட்டணி கட்சியாக இருந்தோம். இப்போ எங்கள் நிலைப்பாடு நாங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா அவங்க பிஜேபியோட தொடர்ச்சியாக இது பண்ணுறது எங்களுக்கு அந்த இதாகிறதுனால இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்படலாம் அப்படி சொல்லி பொதுச்செயலாளர் அவர்களை ஆனந்தனை சந்தித்து அது ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு அவர் சந்திச்சுட்டு வந்தோம். இப்போது ஆமாம், 2026 கண்டிப்பாக இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம், சிறுபான்மை சமூகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவாக செயல்படுவாங்க. அந்த இதில் நாங்களும் ஃபுல்லாக இறங்கி இப்போது 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்படணும்னு சொல்லி அந்த ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு சந்திச்சுட்டு வந்தோம். தளபதி விஜய் அவர்களை கழக தலைவர் அவர்களை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ஒரு 10 நாளில் மீட்டிங் வைக்கலாம் அப்படி சொல்லி புஷி ஆனந்த் தான் சொல்லியிருக்காரு, பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. இல்லை, தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக பார்க்க போனால் அவங்க வேணாம் சொல்லி திரும்ப பிஜேபியோட கூட்டணி வச்சிடுறாங்க. அதில் எல்லா தேர்தலையும் தோல்வியை தான் அடைஞ்சிருக்காங்க, தவிர வெற்றி இது பண்ண முடியல. அது இல்லாமல் இஸ்லாமிய சிறுபான்மை வாக்கு ஃபுல்லாக 2 சைடும் இது பண்ணுறாங்க. திமுக அதிமுக 2 பேருமே தமிழ்நாட்டை சீரழிக்கிறதுக்கான வேலை தான் செய்திருக்காங்க, தவிர வளர்ச்சி பாதையில் இருக்கும் போல். அந்த இதில் பார்க்க காமராஜருக்கு அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த செயல்பாட்டுக்கு தகுதியான ஒரு தலைவர்னாக்கா அது தளபதி விஜய் அவர்கள் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் சில இஸ்லாமிய கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். ஒருங்கிணைத்து 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து ஜெயிக்க வைப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்கள் சார்பாக பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு கூட்டணி உறுதியாகிட்ட பிறகு அதை பற்றி நாங்கள் இது பண்ணிப்போம். 34 மாவட்டத்தில் எங்கள் அமைப்பு இருக்குது. பரவலான எல்லா உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்க எல்லா இதுலேயும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.